அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் யார்? நாம் முஸ்லிம். நம்முடைய மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எதை கற்றுத் தருகிறது? அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனை வணங்குவது தகுதியானவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திரு தூதராக இருக்கின்றார்கள் என்றும் இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது. இஸ்லாமின் கலிமா எது? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நம்மையும் சந்திரன், சூரியன், வானம், பூமி மற்றும் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் யார்? நம்மையும் சந்திரன், சூரியன், வானம், பூமி மற்றும் அனைத்து படைத்தவன் அல்லாஹ். உணவை கொடுப்பவன் யார்? உணவை கொடுப்பவன் அல்லாஹ். துஆவிற்கு பதில் தருபவன் யார்? துஆவிற்கு அல்லாஹ். உயிர்ப்பிப்பவனும் மரணிக்கச் செய்பவனும் யார்? உயிர்ப்பிப்பவனும் மரணிக்கச் செய்பவனும் அல்லாஹ். நாம் யாருக்கு முன்னால் தலை வணங்க வேண்டும்? நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலை வணங்க வேண்டும். திருக்குர்ஆன் யாருடைய வேதமாகும்? திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாகும். திருக்குர்ஆன் எதை கற்றுத் தருகிறது? இவ்வுலக மறு உலக அனைத்து நன்மைகளையும் திருக்குர்ஆன் கற்றுத் தருகிறது. மரணத்திற்கு பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? மரணத்துக்கு பிறகு மறுபடியும் கொடுத்து எழுப்பப்படுவோம். மலக்குகள் என்று யாருக்கு சொல்லப்படும்? ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புக்கு மலக்குகள் என கூறப்படும். மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? மலக்குகள் எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாதே. பிரபலமான மலக்குகள் எத்தனை பேர்? பிரபலமான மலக்குகள் 4 பேர். பிரபலமான மலக்குகளுடைய பெயர் என்ன? ஹல்ரத் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ஹல்ரத் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹல்ரத் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், ஹல்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்லாமின் கடமைகள் எத்தனை? 5. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இஸ்லாமின் மிக முக்கியமான கடமை எது? இஸ்லாமின் மிக முக்கியமான கடமை தொழுகை. எந்த மாதத்தில் நோன்பு நோற்பது கடமை? ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது கடமை. முஸ்லிம்கள் ஹஜ் செய்வதற்கு எங்கே செல்ல வேண்டும்? மக்கா முகரம் செல்ல வேண்டும். 4 மதுஹபுகள் யாவை? ஹனஃபி மதஹப், ஷாஃபி மதஹப், மாலிகி மதஹப், ஹன்பலி மதஹப். இஸ்லாம் எதை கற்றுத் தருகிறது? அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனை வணங்குவதற்காக தகுதியானவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திரு தூதராக இருக்கிறார்கள் என்று இஸ்லாம் கற்றுத் தருகிறது. மாஷா அல்லாஹ்.